சிவஜோதி பீடம் சார்பில் இன்று நீங்கள் அறியப்போவது வாலை புவனேஸ்வரியை எப்படி உபாசனை செய்ய வேண்டும் என்பதற்கான தெய்வீக வழிமுறை. வாலை புவனேஸ்வரி மாந்திரீக சக்தியின் ஆதார தெய்வம். இவரை உபாசனை செய்வோர் வாழ்க்கையில் தெய்வீக அருள் வெளிப்படும். இந்த யந்திரம் 6 அளவிலான தகட்டில் எழுதப்பட வேண்டும். அதற்கான 4 வகை தகடுகள் உள்ளன. 1 காரியத் தகடு, 2 செப்பு தகடு, 3 வெள்ளி தகடு, 4 தங்க தகடு. உங்கள் வசதிக்கேற்ப இதில் ஏதாவது ஒரு தகட்டில் இந்த யந்திரத்தை முறையாக எழுதலாம். யந்திரம் எழுதும் போது மனம் புனிதமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரி நமஹா என்று மனதிற்குள் ஜபித்து முழு பக்தியுடன் எழுத வேண்டும். எழுதிவிட்டதும் அந்த யந்திரத்தை பூஜை மேடையில் வைத்து தீபம் ஏற்றி வாலை புவனேஸ்வரியை தியானிக்க வேண்டும். தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் தீபம் ஏற்றி உபாசனை செய்ய வேண்டும். பிறகு கீழ்கண்ட மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். அரி ஓம் ஹ்ரீம் கிளியம் சைவியும் ஸ்ரீயும் ஹ்ரீயம் ரியம் வா வா வாலை புவனேஸ்வரி வருக வருக வந்து என் நாவிலும் வாக்கிலும் வந்து முன்னிற்க சிவா. இந்த உபாசனையை தொடர்ந்து 48 நாட்கள் தினமும் செய்ய வேண்டும். 41வது நாளிலிருந்து தெய்வீக அருள் வெளிப்படும் அறிகுறிகள் தோன்றும். 48வது நாளில் வாலை புவனேஸ்வரி சித்தியாகும். உபாசனை முறையாகவும் மனதார நம்பிக்கையுடனும் செய்தால் வாலை புவனேஸ்வரி உங்களின் வாழ்க்கையில் தங்கி அருள் புரிவாள். இதுவே வாலை புவனேஸ்வரி யந்திரத்தின் தெய்வீக அதிசயம். இதுவே வாலை புவனேஸ்வரியை எப்படி உபாசனை செய்வது என்பதற்கான முழுமையான தெய்வீக வழிமுறை. நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வாலை புவனேஸ்வரி சித்தியாகி உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்வாள். சிவஜோதி பீடம், தெய்வீக மாந்திரீக சிவா.